ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களுக்காக பேசப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதை நான் பார்த்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிறார். நேற்று இரவு வரைக்கும் இருந்த சூழ்நிலையை மாற்ற திரும்பினாலும் போராட்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம். உங்களுக்காக பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் நாளிலே 2வது வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தேவன் உண்டு, ஒரு அடைக்கலம் உண்டு. தேவன் நம் பட்சத்தில் தான். தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று வேதம் சொல்லு. மாத்திரமல்ல, என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் அநேக சஞ்சலங்கள் நெருக்கங்களும் கேட்பது, யாரை பார்ப்பது, ஏன் இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன, சூழ்நிலை எப்படி மாறும், இதற்கான வழி உண்டா, அதில் ஒரு மாற்று வழி உண்டா என்றெல்லாம் நீங்கள் இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், பண தேவையா இருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒருவரிடத்தில் நீங்கள் சொல்ல முடியும், அறிக்கையிட முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசிக்கும் நாள் என்ற ஒரு பெண் எல்லா நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் இருதயத்தை ஊட்டேன் என்று அறிக்கை. அவருடைய வாழ்க்கை துக்கம், வேதனை, பிள்ளை பாக்கியம், வேதனை, வீட்டுக்குள் படுத்துகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கை கூட இந்த காலை வேளையில் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு சந்தோஷப்படக்கூடாது, நிம்மதியா வாழக்கூடாது, உற்சாகமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா மாறக்கூடாது என்றெல்லாம் சத்துரு இருக்கிற இந்த வீட்டிலே பலவிதமான பாதிப்புகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம். நம் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை மாற்றுகிற வழியை வைத்திருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுகிற வழியை வைத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் அறிக்கை. சஞ்சலத்தை ஊற்றிவிடுங்க. உள்ளத்திலே ஒன்றையும் வைத்துக் கொள்ளாதீங்க. உள்ளத்திலே வைக்கும் பொழுது கவலைகள் பெருகிவிடும், சோர்ந்து விடுவோம். திருத்தங்களை பார்க்கும், வேதனைகளை பார்க்கும், நீரை பார்க்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விடுவிப்பதற்காக ஜெபம் அவசியப்படுகிறது. கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பிங்க. அவருக்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிங்கள். பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்பனை விட்டு தூரமாய் போன ஒரு மகன் மறுபடியும் திரும்பி வருகிறான். வந்து பாவத்தை இழந்து போன துக்கங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு வாழ்க்கை புதிதாய் மாற்றப்பட்டது. இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். வாழ்க்கையில எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. சில தவிப்போம், ஓடிப்போம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். முடிஞ்சிருக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில எங்கள் வாழ்க்கையில புதுப்பிக்கலை கொண்டு வருகிறவரே, வாழ்க்கையில நீர் மாத்திரமே எல்லாவற்றையும் மாற்ற வந்தவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்துமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் அத்தனை உள்ளங்களுக்குள் நெருக்கத்தை மாற்றும் அப்பா. எப்பேற்பட்ட சஞ்சலம், எப்பேற்பட்ட நெருக்கங்களை உள்ளே வைத்து போராடுகிற ஆண்டவரே, மன கவலை, பாரம், கண்ணீர், துக்கம் எல்லாம் எடுத்து போட்டு இடத்திலே ஊற்றிவிட, இடத்திலே அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா. இந்த நிமிஷத்துல ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் சந்திப்பீராக. இருக்கிற நெருக்கங்களை மாற்றுவது
எவ்வளவு பிரச்சனையோடு இருந்தாலும், எத்தனை கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது இருந்தாலும், எத்தனை வேலை சம்பந்தப்பட்டிருந்தாலும், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள், இவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், காயப்படுத்துகிற காரியம், கண்ணீர் வடிக்க வைக்கிற காரியங்கள், இவரே வார்த்தைகளை சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லி வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உம்மிடத்தில் ஊற்றி ஜெபிக்கிற, அறிக்கையிட்டு ஜெபிக்கிற, என்ன பாவம் குறைகள் குற்றங்கள் முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்ப இடத்துல முற்றிலும் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எப்படி நன்றி. வாரி சிலுவையில விடுதலை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்க வெளிப்பட்டீர். இப்படி ஒவ்வொருவரை ஆசீர்வதி இயேசுவின் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் மாற்றுவீர், எல்லா சஞ்சலத்தை மாற்றுவீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். God bless you. நிச்சயமா தலைப்பட